எல்லா சகோதரியும் சகோதரர்களும் நல்லா இருக்காங்களா? எல்லாரும் நல்லா இருக்கணுமா? எப்பயும் நல்லா இருக்கணும். அப்போ வேற ஆளை வச்சு பாருங்களேன். ஐயோ, எதுக்கு எடுத்தாலும் ஆளை டக்கு டக்கு டக்குன்னு மாற்ற முடியுமா? அப்படிலாம் மாற்ற முடியாது. 2 கிலோமீட்டர் நான் சும்மா தானே இருக்கேன். 2 கிலோமீட்டர் நான் சும்மா தானே இருக்கேன். ஓ, 2 கிலோமீட்டர் தூரம் போகணுமா? சரி சரி. மதியானம் வந்து வீட்டில் சாப்பிட்டு போயிடுவாரா? பேசியாச்சு, ஒரு பொறுப்பை கொடுத்தாச்சு. அதனால் பொறுப்பாக நடந்துக்கிறணும் அப்படின்ட்டு எதிர்பார்க்குறோம். கொஞ்சம் சீக்கிரமாகவும் வேகமாகவும் கொஞ்சம் திட்டமிடலோட வேலைகளை வேகமாக செஞ்சார்னா நம்ம எல்லாத்துக்கும் ஒரு ரொம்ப சந்தோஷம். அதனால் அதை மெதுவாக என்னமோ அந்த காலத்தில் தள்ளுவண்டி மாதிரி தள்ளிட்டு போகாமல், இன்றைக்கி எவ்வளவோ நவீன காலங்கள் ஆயிடுச்சு. அதனால் சீக்கிரமாக முடிக்கணும் அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு வேகம் இருக்குது. ஆனால் அந்த வேகத்துக்கு அவரும் ஈடு கொடுக்கணும். அப்புறம் அவர் வந்து என்கிட்ட பொருளாதாரம்ட்டு அவர் அதை நினச்சிக்கிட்டு இருக்காரு. எவ்வளோ கொடுத்தாலுமே பத்தாது. அது அப்படி உலகம் ஆயிடுச்சு. ஏன்னா பல சோழிகள் பல விஷயங்கள் வச்சுருப்பாங்க. அதனால் ₹1 வாங்கினா இங்கிட்டு 4 அங்கிட்டு 4 போட்டுருவாங்க. அதனால் அதுக்கு மட்டுமே செலவழிஞ்சா தானே அது சரியாக போகுது. பல்க் அமௌண்ட் கொடுத்தா எழுத்து சரிப்படாது. அதுவும் சரியாகாது, இதுவும் சரியாகாதா? எப்படி சொல்கிறது? எப்படியா நல்லபடியாக நடந்தால் சரி, சந்தோஷம். ஆனால் வார்த்தைக்கு வார்த்தை தான் சிறப்பு பண்ணிடலாம், முடிச்சிடலாம் அப்படின்றாரு. ஹாய் தம்பி, ஹாய். நல்லா இருக்கியா ஐயா? எந்த ஊரியா? பண்ரோட்டிக்கார அம்மாவை காணா. இன்னைக்கு மணிமேகலை வேற காணா. மணிமேகலையெல்லாம் அம்மா லைவுக்கு போய்க்கலாம், அண்ணன் லைவுக்கெல்லாம் நேரம் இல்லைன்னு நினச்சிருச்சு போல. இன்னைக்கு அம்மாவோட நேரலை 5 மணிக்கு இருக்கு. வேண்டுதல் கடிதம் வச்சவங்க எல்லாரும் கண்டிப்பாக வந்து அம்மாட்ட பிரார்த்தனை பண்ணி நம்மளுக்கு அந்த பொக்கிஷமான பரிசு கிடைக்கணும் அப்படின்ட்டு வேண்டிக்குங்க. அந்த என்ன சொல்லுவாங்களே, அந்த மனதின் அடேங்கப்பா. வந்துட்டீங்களாம்மா? வணக்கம்மா. அண்ணா என்னம்மா சாப்பிட்டு வந்தியாம்மா? லேட் ஆகிடுச்சாம்மா? சாப்பிடுமா, நீ சாப்பிட்டு வாம்மா. எப்போனாலும் லேட்டாக தானே சாப்பிடுவேன். இன்னைக்கு சாப்பிட்டியா? இன்னும் சாப்பிட்லையாம்மா? மணிமேகலை உன்னை காண முடியும். எல்லா பிள்ளைகளுங்க காத்துக்கிட்டு இருக்காங்கம்மா வரிசையில். எனக்கு பிரசாதம் கேட்குமாவா? கிடைக்குமாவா? கிடைக்கும். வராய் அம்மாவை வேண்டிக்குங்க. கடவுள் ஒருவரே முருகா, கருமானியாய் வழிநடத்து முருகா, இதயத்தின் ஓசையே முருகா, உலகாலும் முருகா. சூப்பரியா, அருமையான வரிகள். அம்மாவுக்கு பிடிச்ச பாட்டில் முருகன் பாட்டு ஒரு 3 பாட்டு. அவங்க உள்ளத்திலே நீ இருக்க, உன்னை நம்பி நான் இருக்க அப்படின்ற பாட்டு வந்து பார்த்தீங்களா? முருகனோட வாகனம் சேவல் கூவுது. தம்பி வணக்கம். சாப்பிட்டாச்சா? அம்மா வணக்கம்மா. சாப்பிட்டேம்மா. பருப்பு குழம்பு. சரி முருகா, சரி முருகா, உன்னை பற்றி சொல்லிட்டேன் பார்த்துக்கங்க. முருகனுக்கு ஏற்ற ஒரு அருமையான ஒரு வெள்ளை சேவல். எங்கே முருகா தெரியா? முருகா வா முருகா, பாரு முருகா, எல்லாத்தையும் ஆசீர்வாதம் பண்ணு. தெரியுதா என்னன்னு தெரியல. வரல, அங்கிட்டு பார்த்தா என்ன நேரம் அட்டம் மதியானத்தில் கூவல். அது மாதிரி முருகன் பாட்டு வந்து அம்மாவுக்கு பிடிச்ச பாட்டு. ஒரு 4-5 பாட்டெல்லாம் எந்த நேரமும் அம்மா அதைத்தான் கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. நிம்மதி தந்துடு வேலவா அப்படின்ற ஒரு பாட்டு. 60 சினம் கூறுவது தமிழ் அறியாத முருகனானி. எப்ப அண்ணா வராயம்மன் அம்மா பீடம் காண்பி. வராயம்மன் அம்மா பீடம் காண்பிப்பீர்கள் அண்ணா. எல்லா சிஸ்டரும் எப்படி இருக்கீங்க? பேட் கானா, கரீனா பசில்,